11th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். டோட்டலாக நமக்கு 10 சாப்டர்ஸ் இருக்குது பிஸ்னஸ் மேக்ஸில். 11th பிஸ்னஸ் மேக்ஸில் ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் 3 சாப்டர்ஸ். உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த சாப்டர்ஸில் இருக்கிற அனைத்து சம்மையும் நல்லா படிச்சுட்டு 10 சாப்டர்ஸில் இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸை படிச்சிட்டாலே நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு 12க்கு போயிடலாம். இன்கேஸ் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்ரி சாப்டர் ஒரு சாப்டர் விடாமல் அனைத்து சாப்டர்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் அகெயின் ஸ்கூலில் வைக்கிற மந்த்லி டெஸ்ட்டு அல்லது குவார்ட்டர்லி எக்ஸாம் அல்லது ரிவிஷன் எக்ஸாம் அனைத்து கொஷின் பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸையும் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம். ஒரு 80+ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மினிமம் ஒரு 6 சாப்டர்ஸையாவது கவர் பண்ணி ஆகணும். ஒரு 6 சாப்டர்ஸ் கவர் பண்ணிட்டாலே 80+ வந்துடும். ஆனால் சென்டம்க்கு கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் இருக்கிறதுனால 10 சாப்டர்ஸையும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார் நாங்கள் 9 சாப்டர்ஸ் தான் சார் படிச்சிருக்கோம், சில சமயத்தில் கம்பல்சரி அதிலேருந்து வரல, நீங்கள் விட்ட சாப்டர்லேருந்து கம்பல்சரி வரலைன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா 10 சாப்டர்ஸோட பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாப்டர் வைஸாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஸ்கூலில் எது நடத்துகிறாங்களோ அந்த எக்ஸசைஸில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அந்த சம்ஸு புரியல அப்படின்னா இந்த பிடிஎஃப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அழகாக பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சம்ஸ் புரியல, இந்த பிடிஎஃப்லேயும் புரியல அப்படின்னா நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலில் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து எக்ஸசைஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வீடியோஸாக போட்டிருக்கிறோம். அப்போ மெட்ரோ கருணாகரன் சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த பிடிஎஃப்பையும் அப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டே சைடில் மார்க் பண்ணிக்கிட்டே வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும், சம்மும் புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஈஸியாக மார்க் எடுத்த மாதிரியே இருக்கும். அப்போது 10th நீங்கள் படித்த மேக்ஸுக்கும் 11th பிஸ்னஸ் மேக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் ஹையர் லெவல் மேத்தமேட்டிக்ஸ், அதனால் நீங்கள் ப்ராப்பராக இந்த நோட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்லேயும் நோட்ஸ் வேணும், இன்கேஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வேணும், ரிவிஷன் கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனலில் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தாலே கண்டிப்பாக வெற்றி உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.